நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் அச்சுறுத்தும் புல்லட் யானையை பிடிக்க விஜய் என்ற கும்கி யானையை வனத்துறையினர் வரவழைத்திருக்கிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் ஆல்வின் சுரேஷிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ஆல்வின் சுரேஷ், தற்போது இந்த கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புல்லட் யானையை பிடிக்கக்கூடிய பணிகள், நடவடிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? தற்பொழுது ஐயங்கொல்லி பகுதியில் இருக்கக்கூடிய மூலக்காடு பகுதி என்னும் இடத்தில் இந்த காட்டு யானையானது இருக்கிறது. இந்த காட்டு யானையை தற்பொழுது ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஏற்கனவே பொம்மன் மற்றும் சீனிவாசன் என இரு யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொம்மன் யானைக்கு திடீரென மஸ்கு ஏற்பட்டிருப்பதால் அந்த காட்டு யானை இன்று இந்த பணிக்காக எடுத்து வரப்படவில்லை. மாற்றாக முதுமலையில் இருந்து நன்கு பயிற்சி பெற்ற விஜய் என்ற கும்கி யானையானது தற்பொழுது வரவழைக்கப்பட்டுள்ளது. 3 மணிக்கு மேல் இந்த புல்லட் என்கிற காட்டு யானையை மீண்டும் கண்காணித்து பணியானது மேற்கொள்ளப்படும் எனவும், அது மட்டுமின்றி சமவெளி பகுதிக்கு இந்த புல்லட் காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி கொண்டு வரும் பட்சத்தில் இந்த காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. தற்பொழுது சீனிவாசன் மற்றும் விஜய் என்கிற இரு கும்கி யானைகள் தற்பொழுது களமிறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் வனத்துறையினர் குழுக்களாக பிரிந்தும் சுமார் 7 குழுக்களாக பிரிந்தும் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த புல்லட் என்கிற காட்டு யானை மூலக்கடை என்னும் பகுதியில் இருந்து வேறு பகுதிக்கு செல்லாமல் இருக்க வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். ரோந்து வாகனங்கள் மூலமாகவும் இந்த கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் தற்பொழுது 2 ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் இந்த கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஆல்வின். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.